இன்றைக்கி நான் வாங்க நம்ம கல்யாண வீட்டு பிரியாணி போல் எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் சூப்பராக கல்யாண வீட்டில் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே போல் செஞ்சுருக்கேன். அதுக்கு தேவையான மசாலா எதுவுமே அதிகமாக நான் சேர்க்காமல் வீட்டில் இருக்கிற நம்ம மசாலா வச்சே செய்கிறேன். எந்த கலரும் நான் கலக்கலை. டம் பிரியாணி மாதிரியும் நான் செஞ்சுருக்கேன். டம்மும் அதிகமான வெயிட்டை வைக்காமல் ஈஸியாகவே வீட்டில் இருக்கிறதே நம்ம வைக்க போகிறோம். வடி பிரியாணி மாதிரி நம்ம செய்கிறதுக்கு 2 டைமும் நம்ம செய்யாமல் ஒரே டைமு வடி பிரியாணி மாதிரியே நம்ம ஒரே 2 வேளை இல்லாமல் ஒரே டைமாக நம்ம செய்ய போகிறோம். ஈஸியான மெத்தட் இது. மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், சுட சுட ஆவி பறக்க பிரியாணி பாருங்கள், பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இது மேலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம இதுக்கு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு 1 கிலோ நான் கறி எடுத்துருக்கேன். இந்த 1 கிலோ கறிக்கு தேவையான மசாலாவை நான் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1 ஹவர் 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1 கப் தயிர் ஊற்றிக்கிறேன். இது தேவையான மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், சால்ட்டு, மல்லித்தூள் நான் போட்டு நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஒரு 1/2 ஹவர் நம்ம ஊற வைக்க போகிறோம். இதெல்லாம் போட்டு ஒரு வாட்டி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நல்லா மூடி வச்சு நம்ம ஊற வச்சுட்டு இது ஒரு பக்கம் ஊறட்டும். நம்ம தேவையான மசாலாலாம் போட்டு இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருக்கும், இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு 3 பச்சை மிளகாவும் ஒரு 10 கிராம் இஞ்சியும் ஒரு 10 கிராம் பூண்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிறேன். பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கோம். கொத்தமல்லி புதினாவும் வாஷ் பண்ணி கட் பண்ணி பொடிசாக வச்சுருக்கோம். மசாலாவுக்கு தேவையான பட்டை ஏலக்காவும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ அரிசி நான் 3 தண்ணி விட்டு கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். பிரியாணி எப்படி தாளிக்கலாம் பார்க்கலாம் வாங்க. 150 கிராம் ஆயில் நான் ரீஃபண்ட் ஆயில் நான் இந்த டபரில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் ஊற்றிட்டு நான் மசாலாவுக்கு தேவையான பட்டை ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஒரு 250 கிராம் வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம சுடு தண்ணி நம்ம சைடில் இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு நான் 2 உலக்கு அரிசி எடுத்துருக்கேன். 1 கிலோ அரிசி 2 உலக்கில் 2 எடுத்துருக்கேன். அதை நான் என்ன பண்ணுறேன், 4 அளவுக்கு தண்ணி வச்சுக்க போகிறேன். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த வெந்நீரை நம்ம காய வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த உலக்கில் நான் இந்த உலக்கில் 4 உலக்கு நான் தண்ணி எடுத்துக்கிறேன். இந்த உலக்கில் 2 உலக்கு தான் அரிசி எடுத்தேன். இது 4 உலக்கு நான் சுடு தண்ணி வச்சுக்கிறேன். நம்ம பக்கத்தில் நம்ம கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தக்காளி வெங்காயம்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். இது நம்ம வெந்நீர் கொதி வச்சு நம்ம செய்கிறதுனால சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வடி பிரியாணி மாதிரி நம்ம அரிசி வேக வச்சு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சுடுதண்ணி காய வச்சு நம்ம தக்காளி வெங்காயம் வதங்கின போது நம்ம அதில் ஊற்றினோம்னா சாப்பாடு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வடி பிரியாணி தான் செஞ்சு அரிசி வேக வச்சு தான் போகணுன்னு ஒன்றும் இல்லை. இதுமாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் நான் வீட்டில் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நான் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 150 கிராம் சேர்த்துக்கிறேன். வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தது, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்காதனால ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிது நான் இப்போது 2த்தையும் சேர்த்து 150 கிராம் சேர்த்துக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ ஆனியன் எவ்வளோ சேர்க்குறோமோ பிரியாணி அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம தேவையான கொத்தமல்லி புதினா தழை நான் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு வாட்டி நம்ம வதக்கலாம். ஏட்டால் புதினா கொத்தமல்லி போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும். தக்காளி போடுறதுக்கு முன்னாடி நான் புதினா கொத்தமல்லி தலையை நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நான் இதை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கிறேன். 2 நிமிஷம் வதக்கலாம்.
அதுக்கப்புறம் தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா ஆனியனை கூட இஞ்சி பூண்டை கூட இது நல்லா ஃப்ளேவர் இறங்கும். இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதுவும் 250 கிராம் தக்காளி. தக்காளி நம்ம சேர்க்கறதுனால பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம லெமனையும் தயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு நம்ம வெங்காயம் தக்காளி நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 250 கிராம் கரெக்டாக இருக்கும். தேவையான உப்பு போட்டுது. நான் இந்த தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்குற வரைக்கும் நான் மூடி வச்சுட்டு இப்போ திறந்துட்டேன். பாருங்கள், இதில் தனியாத்தூள் சிவப்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன். நான் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதே எடுத்து நான் தான் கறியிலையும் மிக்ஸ் பண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரமாக ஊறினுக்குது. வேறு எந்த மசாலாவும் அதில் சேர்க்கலை. நான் தயிர் சேர்த்துக்கலாம். 1 கப் தயிர் நான் சேர்த்துக்கிறேன். நம்ம லிமிட்டாக தயிரையும் லெமனையும் சேர்த்தோம்னா அதுவே போதுங்க. நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்கறதுனால இதெல்லாம் ஒரு லிமிட்டாகவே சேர்த்துக்கலாம். 50 கிராம் தயிர் ஊற்றிக்கலாம். ஒரு அரை எலுமிச்சை பழம் சேர்த்துக்கலாம். தேவையான கறி நம்ம ஊறின கறியை இப்போ இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு இந்த கறியை நான் ஊற வச்சுருக்கேன். இந்த டைம் நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுடு தண்ணி இப்போ நம்ம 4 டம்ளர் 4 உழக்கு தண்ணியை நம்ம சுடு தண்ணியை இது நம்ம அந்த கறியில் நம்ம ஊற்றிக்கிறோம். இந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏன்னா கறியில் தண்ணி வரும், அதனால் 4 கப் அளவுக்கு நான் 4 உழக்களவுக்கு நான் இப்போது சுடு தண்ணி அப்படியே ஊற்றிக்கிறேன். மேல் கூட தண்ணியெல்லாம் எதுவும் வைக்க தேவையில்ல. சாப்பாடு குளமாக வராது, அடியும் பிடிக்காது, கரெக்டாக இருக்கும். இதுமாரி நீங்கள் இந்த மெத்தடே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடியும் பிடிக்காது, சாப்பாடு குழஞ்சும் போகாது. கரெக்டாக 4 அளவுக்கு நான் தண்ணி வச்சு, ஏன்னா கறியில் தண்ணி இருக்கும், அதனால் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ கரெக்டாக இருக்கும். உப்பெல்லாம் நான் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இந்த உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும். மேற்கொண்டு உப்பெல்லாம் நான் போடல. மேலே கொஞ்சம் புதினா தள்ளி நம்ம தூவிக்கலாம். புதினா கொத்தமல்லி நமக்கு மேலே தூளிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி நம்ம போட்டு போனால் ஃப்ளேவர் நல்லா இறங்கும். இவ்வளோ தான். இப்போ மூடி வச்சுருந்தாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிட்டு அரிசி கொஞ்சம் லேசான அரிசியாக இருக்குது. இந்த டைம் நம்ம ட்ரம் போட வேண்டியது தான். இந்த தண்ணிகளெல்லாம் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதிகமாக தண்ணி வைக்காமல், நம்ம கம்மியாக வைக்காமல் பாருங்கள். நான் டம்முக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கிண்ணி எதுவுமே வைக்கலைங்க. நம்ம வெயிட்டான தோசைகளை நம்ம மேலே அது மேலே வச்சுட்டா போதும். இது எந்த பக்கமும் ஏர் போகாமல் ஃபுல்லாக டைட்டாக இருக்கும். அதுதாங்க. பாருங்கள், இப்போ ட்ரம் திறந்துட்டேன். ஒரு 1/4 ஹவர் கழிச்சு ட்ரம் திறந்துட்டேன். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ பல இருக்குது பாருங்கள். அடியும் பிடிச்சிருக்காது. இது நான் அடியில் எதுவுமே வைக்கல, அடுப்பு ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன். மேலே ட்ரம் போடுறதுனால எல்லாம் தண்ணி கிண்ணி கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் இல்லாமல் செம்மையாக வந்திருக்கு. கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டு மாதிரியே வந்திருக்கு. கறி எல்லாமும் சாப்பிட்டா நம்ம ஊற வச்சதுனால தயிர் ஊற்றி சாப்பிட்டா வந்திருக்கு. பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்ரீதேவி லைஃப் ஸ்டைலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ கமெண்டில் சொல்லுங்கள். அந்த ரெசிபியை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.